வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். வேர்ல்டுலயே ரொம்ப சந்தோஷமான கண்ட்ரி எது அப்படின்ற மாதிரி யாராச்சும் கேட்டாங்கன்னா அதுக்காகவே ஒரு ரிசர்ச்சை பண்ணியிருக்காங்களாம். அப்படி சந்தோஷமான கண்ட்ரின்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்றதுக்கு ஒருத்தங்க சராசரியா ஒரு காமன் மேனா ஒர்க் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுடைய வேலை நேரம் கிட்டத்தட்ட ஈவினிங் 4 மணிக்கு முன்னாடியே முடிஞ்சிடணுமா, சாயந்தரம்லாம் அந்த ஆஃபீஸ் பத்தின எந்த ஒரு காலுமே வரக்கூடாதா. இது இல்லாம வருஷத்துல ஒரு 4 பேடு வெக்கேஷனாவது இருக்கணும். அதாவது அவங்க வெக்கேஷன் போறதுக்கு கம்பெனி பே பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படியெல்லாம் எல்லா இடங்கள்லயுமே சராசரியான காமன் மேனுக்குமே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அந்த கண்ட்ரி தான் வேர்ல்ட்ஸ் ஹாப்பியஸ்ட் கண்ட்ரியா இருக்க முடியும்னு ரிசர்ச்ல சொல்றாங்க. தனிமை அப்படின்றது மனிதனுக்கு மட்டும் கிடையாது, எல்லா மிருகங்களுக்கும் இருக்கு அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா போலாண்டில் ஒரு மாடு வித்தியாசமான செயலை பண்ணியிருக்கு. என்னன்னா, இந்த மெட்டல் ஃபென்சிங் போடுவாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் தடுப்பு எல்லாத்தையும் தாண்டி ஒட்டச்சிட்டு ஒரு கட்டத்தில் ஃபெஸ்ட்ரேட் ஆயிருக்கும் போல படால்னு ஓட ஆரம்பிச்சிருச்சு. இதை பார்த்ததும் அந்த மாடு மேய்க்கிறவங்களும் தடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணாங்க. அந்த டைமில் அவங்களுடைய கை உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்குன்னா, அந்த லான்லேருந்து குதிச்சு தண்ணி இருக்கும் குளம், அந்த குளத்தில் அப்படியே நீந்தி போய் சென்ட்ரல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸு, அதில் கிட்டத்தட்ட ஒரு 3 மாடம் 4 மாடம் நிற்கலாம், அந்த லெவலுக்கான ஸ்பேஸு. அதை ஒரு ஐலாண்டாக நினச்சிக்கிட்டு அந்த மாடு அங்கேயே தான் ரொம்ப நாளாக வாழ்ந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. தனிமையை விரும்பிச்சு, அதனால தான் அதுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் மிருகங்களுக்கும் தனிமையெல்லாம் இருக்குது, அது லோன்லியாக ஃபீல் பண்ணணும்னு நினச்சதுன்னா எவ்வளோ எக்ஸ்ட்ரீமனாக போகும் அப்படின்றதுக்கு இந்த மாடு ஒரு எடுத்துக்காட்டாக அமைஞ்சிருச்சு. விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுலேயும் குறிப்பாக ஆண்கள் பெண்களிடம் விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களே யோசிங்க, ஒரு நாய்க்குட்டியை வச்சு பண்ண ரிசர்ச்சில் அது ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக கிடச்சிருக்கு ஹியூமன்ஸ்க்கு. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எப்போவுமே ஒரு நாய் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு 5 குட்டி போடும்ல, அதில் ஒரு 2 ஃபீமேல் 3 மேல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் விளையாடும் போது சும்மா விளையாடுத்தனமாக ஃபைட் பண்ணால் கூட மேல் பப்பி ஃபீமேல் பப்பிக்கு விட்டு கொடுத்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. விட்டு கொடுத்து ஜெயிக்க வைக்குமா. ஈவன் ஃபிசிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட அதை அட்வான்டேஜாக எடுத்துக்காமல் விட்டு கொடுக்குது பார்த்தீங்களா, அங்கே நிற்குதுங்க. அப்படின்ற மாதிரி தான் இந்த டாக் குட்டிக்கிட்ட இருந்து ஹியூமன்ஸ் நிறைய விஷயங்களை கற்றுக்கணும்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பிரிட்டிஷ் ஆர்மியில் இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் எல்லாம் பிரேக் டைமில் கண்டிப்பாக டீ குடிச்சே ஆகணும். ஈவன் டீ குடிக்கிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் பிரேக் கொடுத்தே ஆகணுன்ற மாதிரி தான் அங்கே ஒரு பெரிய ரூலே போட்டு வச்சுருக்காங்க. அதெல்லாம் சும்மா ஒரு ஃபன்னான ரூலாக இருந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரீசன் இருக்குது. இந்த பிரிட்டிஷ் டேங்க்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, வேர்ல்டு வார் 2 அப்போது நிறைய டேங்கர்ஸ் ரெடி பண்ணாங்க. வெளியிருந்து வரக்கூடிய ஹீட்டை ப்ரொடெக்ட் பண்ணி உள்ள ஹீட் இறங்காத மாதிரி பண்ணும் அப்படின்னு. அதுக்கு காரணமே இந்த பாய்லிங் வெசல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கொதிக்க வைக்கிற பாத்திரம், அதை தான் தானே டீ போட முடியும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு பாத்திரங்கள் மூலியமாக தான் ஒரு பெரிய ஐடியாவே கிடச்சி அந்த டேங்கை பில்ட் பண்ணதாக சொல்கிறாங்க. அதன் காரணமாக தான் அந்த டேங்கர்ஸில் இருக்க ஒர்க் பண்ணுற யாராக இருந்தாலும் சரி, உள்ளுக்குள்ளே எப்போ வேணாலும் அவங்க ஜாலியாக டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் வாஷ்ரூம்க்கு மொபைல் கொண்டு போகக்கூடிய பழக்கத்தோடு தான் இருப்பாங்க. எப்போனாலும் சரிப்பா மொபைல் எல்லாம் போக மாட்டேன், பாட்டு கேட்டே குளிக்கணும், ரீல்ஸ் பார்த்துட்டே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்கள்ல. அந்த டைமில் 2021 ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அந்த சர்வேயோடைய லிஸ்ட்டு ரிலீஸ் ஆனதுமே எல்லாரும் ஷாக்கும் ஆனாங்க. ஏன்னா 69% ஆஃப் பீப்புள், 100ல் 69% ஆஃப் பீப்புள் அவங்களுடைய மொபைலை ஆக்சிடென்டலாக அவங்களுடைய டாய்லெட்டில் போட்டுறாங்க அப்படின்னு. இது கேட்கவே எவ்வளோ வியடாக இருக்குல்ல. போட்டவங்க நான் உள்ளுக்குள்ளே விழுந்துருச்சுப்பா தெரியாமல் போட்டேன் அப்படின்னு சொல்லவா போகிறாங்க. ஆனால் ஆக்சிடென்ட்லாம் அப்படி உள்ளே விழுந்துக்கிட்டு தான் இருந்துச்சு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ ஒரு நூதனமான டெக்னிக்னு. அப்படியே ஒரு அப்பார்ட்மெண்ட்டு, அந்த அப்பார்ட்மெண்ட்டில் எத்தனை பேர் பண்ணாங்க அப்படின்னு ஒவ்வொரு வேயாக சர்வே எடுத்து இந்த ஒரு லிஸ்ட்டை கொடுத்துருந்தாங்க. இதுக்கப்புறமும் வாஷ்ரூமுக்கு மொபைல் எடுத்துகிட்டு போகணுமான்னு யோசிச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay Sri. Take care.